everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீஸ் சிக்கன் பீஸா. இதுக்கு தேவையான ingredients என்னன்னா all purpose flour 350 gram. இந்த குவாண்டிட்டில நம்ம 3 ரெகுலர் பீஸா செய்யலாம். capsicum and onion இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க எந்த capsicum வேணாலும் யூஸ் பண்ணலாம். 120 ml warm water. இது வெதுவெதுப்பான நிலையில இருக்கணும். 1/2 teaspoon yeast. இது boneless chicken. இதை நீங்க சின்ன சின்ன பீசஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. olive oil தேவையான அளவு. sugar 2 teaspoon. இது ப்ரௌனா இருக்குன்னா நாங்க யூஸ் பண்றது ஆர்கானிக் sugar. ஃபர்ஸ்ட் நம்ம warm waterல yeast ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 teaspoon sugar ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நுரை வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம சலிச்சு வச்சுக்கிற மாவுல கலந்துக்கலாம். நல்லா இது கலந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிட்டு இது நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது எந்த அளவுக்கு வரணும்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வரணும். இது நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிசைகிற மாவு இந்த பதத்துக்கு வரணும். கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மேலே ஆலிவ் ஆயில் தடவி ஒரு ஈர டவலில் போட்டு மூடிடுங்க. இதை ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிக்கனில் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் அண்ட் உப்பு, சீரகத்தூள் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நல்லா மசாலா இறங்குற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் இதை லைட்டாக ரோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இந்த அளவுக்கு டபுளாக ப்ரூஃப் ஆகி வந்திருக்கணும். இப்போ இந்த ப்ரூஃப் ஆகி வந்த மாவை நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி கட்டில் கொஞ்சம் மாவு போட்டு இதை நல்லா தரத்தி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டு இதை 3 பங்கா பிரிச்சிருங்க. இப்போ நீங்க பார்க்கறது அந்த 3ல ஒரு பகுதியை தான். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க ஃபோக்கால நல்லா குத்திடுங்க. இதையே நம்ம செய்யறோம்னா பேக் பண்ணும்போது மாவு எலும்பாம இருக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம செய்யறோம்.
ஓகே, நம்ம பீஸா ரெடி. இது வந்து வீட்டில் வச்சிருக்க மினிமம் பொருட்கள் வச்சு செய்யப்பட்ட பீஸா. இந்த பீஸாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.